நம்ம 90 நாள் சேலஞ்சில் பார்ட் டைமாக ஸ்விக்கி போயிட்டு ஃபுல் டைமாக ரெஸ்டாரண்ட் போயிட்டு எப்படி 75,000 ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் டே 28 இன்னைக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமெண்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு. கொஞ்சம் நியர்பை இருந்ததுனால நம்ம டெலிவரி கொடுத்து முடிச்சோம். அடுத்த ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நியூ கௌரி சங்கர் ஹோட்டல்லேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அங்கே பார்த்தா நம்ம கையிலே பில்லை போட்டு கொடுத்துட்டு நீங்களே போய் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் நம்ம ஒரு வழியாக வாங்கிட்டு கஸ்டமர் பிளேஸுக்கு டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மணிப்பிரியா இருந்து மட்டன் குடல் கிரேவி மட்டும் ஒன்று வந்துருந்துச்சு. கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தாங்க. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 176 ரூபா. கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டு நம்ம டெலிவரி கொடுக்குறப்ப அவர் 500 கொடுத்தாரு. என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க, சேஞ்சாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவரும் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஜிபேவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரிங்க சார் பக்கத்தில் யார்ட்டே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு ஆர்டர் வேண்டாம் நீ கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. நம்மளும் கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததை சொன்னோம். அவங்களும் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம ரிட்டர்ன் கொண்டு போய் அந்த கடையிலே நம்ம கொடுத்துட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நம்ம மொத்தமாக 22,199 ரூபா சேர்த்துருக்கோம்.